தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சட்டசபையில் பொய்யான தகவலை கூறினார், குட்டு அம்பலமானது. சட்டசபையில் பொய்யான தகவலை கூறினார், குட்டு அம்பலமானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். பெரியகுளம் தொகுதி சட்டசபை உறுப்பினர் சபரி ஜங்கரன் பெரியகுளம் தொகுதி சட்டசபை உறுப்பினர் சபரி ஜங்கரன் இன்று சட்டசபையில் பேசும்பொழுது தனக்கு சொந்தமாக கார் இல்லை என்று கூறினார். இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து சட்டசபை உறுப்பினர்களுக்கும் கார் வழங்கினார். பராமரிப்பு நிதியாக 75,000 ரூபாய் மாதந்தோறும் வழங்கப்படும், உதவியாளருக்கு 25,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்தார். இதற்கு நன்றி தெரிவித்து பேசுகையில், பெரியகுளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சபரி ஜங்கரன் தனக்கு சொந்தமாக கார் இல்லை, படித்து முடித்தவுடன் தனக்கு காதல் தோல்வி ஏற்பட்டதாகவும் வேலையும் இல்லாமல் காரும் இல்லாமல் அவதிப்பட்டதாக கூறினார். சட்டசபை உறுப்பினராக தான் தேர்வு செய்யப்பட்ட பிறகு சென்னைக்கு வரும்பொழுது புகைவண்டியில் வருவதாகவும், தனியார் விடுதியில் தங்கியிருப்பதாகவும், விடுதியிலிருந்து சட்டசபைக்கு வரும்பொழுது ஆட்டோவில் பயணித்து வருவதாகவும் கூறினார். தனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது, தனது வருத்தத்தை போக்கியுள்ளதாக கூறினார். தனக்கு சொந்தமாக கார் இல்லை என்று கூறினார். ஆனால் வேட்புமனு தாக்கலின் பொழுது பிரமாண பத்திரத்தில் அவர் தனக்கு சொந்தமாக டாடா கார் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் பெரியகுளம் தொகுதியில் எம்எல்ஏ என்று பெயர் பலகை பொருத்தப்பட்ட ஒரு காரில் வலம் வருகிறார். அந்த காருக்கு 5 மாதத்துக்கு முன்புதான் இன்சூரன்ஸ் பாலிசி முடிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. சட்டசபையில் பொய்யான தகவலை கூறினார், குட்டு அம்பலமானது.